தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் மீகா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 7 வசனம் 11. உன் மதில்களை எடுப்பிக்கும் நாள் வருகிறது, அந்நாளிலே பிரமாணம் வெகு தூரம் பரவிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கர்த்தர் கொடுத்த புதிய நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாளிலையும் கர்த்தரை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. மை புகழுகிறோம், மை போற்றுகிறோம், மை வணங்குகிறோம் ஆண்டவரே. எங்கள் தெய்வத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம் சுவாமி. கர்த்தர் இன்றைக்கு எங்களுக்கு கொடுத்த வார்த்தைக்காக நன்றி அப்பா. ஆம் ஆண்டவரே, எங்களுடைய மதில்களை எடுப்பிக்கும் நாள் வருகிறபடினால் நன்றி அப்பா. இந்த நாளில் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறோம் உடைய பிள்ளைகள் ஆண்டவரே. ஒருவேளை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆண்டவரே பின்தங்கி இருப்பார்களானால், விழுந்து போய் இருப்பார்களானால், பாவத்தினாலே ஆண்டவரே உடைய பிள்ளைகளுடைய ரட்சிப்பின் மதில்கள் இடிக்கப்பட்டு இருக்குமானால், கர்த்தாவே இந்த நாளிலே கர்த்தர் மறுபடியும் அதை நீர் கட்டி கொடுக்குறீங்கப்பா. அதற்காய் ஸ்தோத்திரம். மறுபடியும் உடைய பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்படும்படியாய் உடைய பிள்ளைகள் எழும்பத்தக்கதான கிருபையை தாங்க. தூசியை உதறிவிட்டு, பாவமாகிய தூசியை உதறிவிட்டு எழும்பட்டும் ஆண்டவரே. அப்பொழுது உடைய பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை விஸ்தாரமாகும் ஆண்டவரே. எழும்பி பிரகாசிக்க உடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்படியாய் உலக பிரகாரமான நன்மைகளிலும் ஆண்டவரே அப்பா, சமாதானத்துல ஆண்டவரே, சந்தோஷத்துல ஆண்டவரே, குடும்ப வாழ்க்கையில இடிக்கப்பட்டு இருக்குமானால், இந்த நாள்ல உடைய பிள்ளைகளுடைய கூடாரங்கள் மறுபடியும் எடுப்பிக்கப்பட்டு கட்டப்படும்படியாய் செபிக்கிறேன். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுப்பித்து கட்டின தேவன் ஆண்டவரே, இன்றைக்கு உடைய பிள்ளைகளுடைய ஆண்டவரே உலக பிரகாரமான நன்மைகள் விழுந்து போய் இருக்குமானால், கர்த்தர் மறுபடியும் உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து எல்லைகளை கர்த்தர் விரிவாக்கி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். உடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் விழுந்து போன தன்மையிலிருந்து இன்றைக்கு எழும்பட்டும். இன்றைக்கு தேவனை சார்ந்து கொள்ளட்டும். இன்றைக்கு உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை புதிதாக்கப்படட்டும் ஆண்டவரே. புது படைப்பாய் மாற்றப்படட்டும் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுடைய எல்லைகள் விரிவாகட்டும் ஆண்டவரே. ஆவிக்குரிய வாழ்க்கை விரிவாகட்டும் ஆண்டவரே. உலக பிரகாரமான நன்மைகள் உடைய பிள்ளைகளுக்கு ஏராளமாய் கிடைக்கட்டும் ஆண்டவரே. சமாதானத்தினால் நிரப்புங்க, சந்தோஷத்தினால் நிரப்புங்க, தேவன் அருளுகிற மகிழ்ச்சியினால் நிரப்புங்க. கர்த்தர் அப்படியே செய்கிறபடினால் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.